2026 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 11th the month of January, the year 2026. Today is a good Sunday morning. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's holy name today. இயேசுவின் நாமத்தினால் In the name of my Lord Jesus Christ, நாங்களும் உம்மை புகழ்ந்து மற்றவர்களையும் உம்முடைய நாமத்தை உயர்த்த நடத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. let us praise God in God with God and the same time make others praise too. இயேசுவின் In the நாமத்தினால். name of my Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. சங்கீத புத்தகம் 34 1 4 வரை. The book of Psalms chapter 34 verse 1 to 4. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். I will extol the Lord at all times, his praise will always be on my lips. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர் அதை கேட்டு மகிழுவார்கள். My soul will boast in the Lord, let the afflicted hear and rejoice. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. Glorify the Lord with me, let us exalt his name together. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். I sought the Lord and he answered me, he delivered me from all my foes. என்னுடைய தலைப்பு The topic of my message today is தாவீதை போல. like David. நன்றாய் கவனியுங்கள். Listen to this carefully. கர்த்தரை நான், First, at all times, கர்த்தரை நான் I praise God, கர்த்தருக்குள் with God, என்னோடு கூட and in God and with God, நாம் ஒருமித்து and with all of us together. எனும் வார்த்தைக்கு அமைய துதியை சொல்லி வருவதோடு பிறரையும் துதியை சொல்லி வர வழி நடத்துவோம். Let us praise God in God, with God, and at the same time make others praise too. முதலாவது குறிப்பு, As my first point, எக்காலத்திலும். at all times. சங்கீதம் 34 1 ஏற்கனவே நான் வாசித்திருக்கிறேன். I have read the book of Psalms 34 verse 1 already. துன்பம், நோய், வறுமை, மனக்கவலை, எதிர்பாராத அசைவு, இறைவனின் நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். We should thank God, remembering all his goodness in time of suffering, illness, poverty, heartaches, unexpected happenings. இரண்டாவது குறிப்பு, As my second point, தாழ்மை உள்ளவர்களுக்கு நம்பிக்கை. God is the hope for those who are humble. சங்கீதம் 34 2. The book of Psalms 34 verse 2. தேவனை பெருமையாய் பேசும்போது அது நம் அகந்தையை காட்டாது, சுற்றியுள்ள சோர்ந்து போனவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் நம்பிக்கையை தருகின்றது. It will not show arrogance, it will give hope to the depressed who are around us, it will give hope to those who are marginalized. மூன்றாவது குறிப்பு, As my third point, ஒருமித்து ஆராதிப்போம். let us all worship God சங்கீதம் together. 34 3. The book of Psalms 34 verse 3. தனி மனிதனால் தேவனுடைய பெருமையை விவரிக்க முடியாது. One cannot describe God's greatness by any single person. மற்றவர்களை ஆராதிக்க அழைப்பு விடுப்போம். Let us send invitation to others for worshiping God. குடும்பமாக, One as a family, குழுவாக இணைந்து to as a group. தேவனை போற்றும் போது Let us, as we worship him, அங்கே there ஒற்றுமையும் will be unity, தெய்வீக பிரசன்னமும் பெருகும். and God's presence will increase. நாலாவது குறிப்பு, As my fourth point, பயத்திலிருந்து விடுதலை. freedom from fear. சங்கீதம் 34 4. The book of Psalms 34 verse 4. பயம் என்றும் மனிதனை முடக்கிவிடும். Fear will control man. இது ஒரு உணர்வு. This is only an emotion. வாழ்க்கை பயணத்தின் பயம், Fear about our life journey, மரண பயம், fear of death, தோல்வி பயம் முழுமையாக விடுதலையை தரும். fear about defeats and failures in life will receive complete freedom. நன்றி சிந்தியுங்கள். Listen to this carefully. இறைவனில் கொள்ளும் நம்பிக்கை, நன்றி செலுத்துதல் மற்றும் கூட்டு பிரார்த்தனை, ஆராதனை முக்கியமும் விடுதலையாய் நாங்கள் காண்போம். By giving thanks to God and worshiping God, let us experience freedom and deliverance from all these fears through hope. ஆகையினாலே Therefore, எல்லா நேரங்களிலும் தேவனை போற்றுவோம். let us praise God at all times. மற்றவர்களையும் போற்றுகிற அளவுக்கு தேவனுடைய அன்பை காட்டுவோம். At the same time, let us show love so that others may praise God. வேதத்தை காண்பிப்போம். Let us reflect God's word. நடப்போம், நடத்துவோம். Let us lead others and let us behave. இயேசுவின் In the நாமத்தினால் name of my Lord இந்த Jesus வார்த்தைகளுக்கு Christ, அமைய நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை let செய்யும். us live according to this word of God. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் உடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் உமக்காக மகிமைக்கென்று வாழ கிருபை I
செய்யுங்க. all times, at all days, and at all weeks, let us live and reflect God's word. இயேசுவின் In the நாமத்தில். name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் May ஆசீர்வதிப்பார். God bless you abundantly.